அவருக்கு வந்து கண்டிப்பாக மக்கள் மத்தியில் நல்ல பேர் இருக்கும். ப்ளஸ் வந்து எனக்கு என்னென்னா இந்த சோஷியல் மீடியாவில் எப்படி வந்து நம்ம விஜயகாந்தை வந்து செத்துட்டதுக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறமா வந்து கொண்டாடணுமோ அந்த மாதிரி இல்லாமல் ஒருத்தவங்க இருக்கிறப்பயே அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். சான்ஸ் கொடுத்து தான் பார்ப்போமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். சான்ஸே கொடுக்காம அவங்கள ட்ரோல் பண்ணி இது பண்ணி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இவருக்கு சான்ஸ் கொடுக்கலாம். இவர் அரசியலில் இல்லாதப்பையும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 234 தொகுதி அந்த அத்தனை பேரையும் அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அந்த 3 இது வந்தவங்களுக்கெல்லாம் அது எவ்வளோ ஒரு இதுவாக இருந்தால் அவரோட மைண்டு இதுவாக இருந்திருந்தா எப்படி யோசிச்சிருப்பார். அந்த யோசிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் அந்த ப்ரைஸ் கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவர் அரசியலுக்கு வந்தால் நல்லது செய்வாருன்னு தான் தோணுது. என்னோட ஓட்டு அவருக்கு தான். நான் விஜய் ஃபேன் இல்லை, நிஜமாக விஜய் ஃபேன் இல்லை, என் ஃப்ரெண்டு தான் விஜய் ஃபேன். என் ஃப்ரெண்டு அவரை பற்றி சொல்லி எனக்கு தெரியும். எனக்கு விஜய் வந்து படம் பிடிக்கும் அவ்வளோதான். நான் விஜயோட ஃபேனு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக விஜய்க்கு ஓட் போடணும். நான் எங்கள் பேரண்ட்ஸ் இருக்காங்களா அவங்ககிட்டயும் சொல்லணும், எங்கள் ரிலேஷன் கிட்டலாம் சொல்லி அவருக்கு ஓட் போடுங்க, ஒரு சான்ஸ் கொடுங்க. இப்போ ஏன்னா சோஷியல் மீடியாவில் என்ன நடக்குதுன்னு நம்ம பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. ஸோ நம்ம தான் எடுத்து சொல்லணும், இப்படிலாம் பண்ணுறாங்க, அவருக்கு அகேன்ஸ்டாக அப்யூஸ் பண்ணுறாங்க, ட்ரோல் பண்ணுறாங்க. அதே மாதிரி நியூஸில் வந்து நம்ம பார்க்குறது எதுவுமே நம்ம நம்பக்கூடாது. எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணணும். இந்த சேனலில் என்ன சொல்கிறான், அந்த சேனலில் என்ன சொல்கிறான் அப்படிலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து அவருக்குன்னு ஒரு சேனல் இல்லை, ஓகேவா? எல்லாருக்கும் ஒரு சேனல் இருக்குது, விஜய்க்குன்னு ஒரு சேனல் இல்லை. ஆனால் அந்த நடுநிலையாக இருக்க இந்த சேனல்கள் தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆனால் அதை அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ மக்களாகி நம்ம தான் அனலைஸ் பண்ணணும், இது கரெக்டாக இது தப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணி அவருக்கு இது பண்ணணும். அது தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு, வேண்டாம் விருப்பம் வந்தா வேண்டி சொல்கிறார். நான் விட்டு வந்தேன்னா இப்போ நல்லா சம்பாதிக்கிறாங்க, இப்போ நீ எதுக்கு நீ விட்டு வரணும்? மக்களுக்காக என்ன பண்ண போகிற? ஒன்றும் நடக்குது தான் நடக்குது. இவர் வந்து என்னால் மாற்ற முடியும். வண்டி வெளிநாட்டிலேருந்து வாங்கலாம், உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ வேலை அது? ஒரு 5 கோடி. அதுக்கு கவர்மெண்ட் டேக்ஸ் எவ்வளோ கட்டணும்? 10%. எவ்வளோ? நான் டிரைவிங் அதெல்லாம் நான் சொல்கிறேன். 5 கோடிக்கு எவ்வளோ? ஒரு 50 லட்ச ரூபா டேக்ஸ் கட்டணும். 50 லட்ச ரூபா கட்ட முடியாதுன்னு சொல்லிக்கிறேன். உன்னால் 50 லட்ச ரூபாவே கட்ட முடியாது, எங்களை 8 கோடி மக்களை எப்படி நீ காப்பாற்றுவேன்? எப்படி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? 50 லட்ச ரூபாவில் உன்னால் பண்ண முடியாது. 50 லட்ச ரூபா கவர்மெண்ட்டு கட்ட முடியல. அது வந்து அந்த கவர்மெண்ட் வந்து இந்த விவசாயம் அந்த மாதிரி வேலை செய்கிற பணங்களுக்கு தான் அந்த டேக்ஸ் பணம் போகுது. அதே ஒன்றால் கட்ட முடியாது போது 8 கோடி மக்கள் என்ன பண்ண போகிறேன்? எல்லாரும் சொல்லிடலாம் இது மாதிரி நான் இது பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு. ஏன்னா இது முன்னாடி நம்ம காமராஜர் காலத்துலேருந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து சத்துணவுலாம் சொல்கிறார். சத்துணவு அவர் அங்கே பார்த்துருக்காருல்ல. அப்படியேப்பட்ட காமராஜருக்கு அவருக்கு 2வது ஜெயிக்க விட்டாங்களா? அரசியலுக்கு வர்றவங்க வந்து அந்த சாய ஆரம்பத்துலேருந்தே இருக்கணும். இவர் எப்படி பேசுகிறாருனாக்கா நம்ம சின்ன ஆள் எப்படி பேசுகிறாரோ அதே மாதிரி அந்த பாணியில் இவர் கொண்டு வர்றாரு வார்த்தைகளை. அதை படிப்படியாக ஒரு மாற்றி அரசியலுக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அது பிரகாரம் வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் எடுத்த சப்ஜெக்டெலாம் நம்மளுக்கு நல்ல சப்ஜெக்டு தான், எதுவுமே குறை சொல்ல முடியாது. வந்து அந்த அவன் சொன்ன மாதிரி அந்த செயலில் காட்டணும்.